தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கு வந்து கொவன்ட்ரி ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயத்திலே அடிக்கல் நாட்டு விழாவும் சங்கு ஸ்தாபனமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நீங்கள் இன்றைக்கு தமிழ் யூடியூப் சேனலில் பார்க்க போகிறீர்கள். என்னோடு சேர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். तम धम्मनेन साधयेत् अनेन गणपतिमभिषिञ्चति समाग्मी भवति चतुर्ध्यामनस्रञ्जवति सविद्यावान् भवति इत्यदर्वणभाग्यं ब्रह्माद्याचरणं विद्यात् अभिवेदि गदाजनेति यो दूर्वाङ्गुरैरजति स वै श्रवणोपमो भवति अट्टो ब्राह्मणा संजग्राहयित्वा सूर्यवत्तस्ते भवति सिद्धमन्त्रो भवति महाविज्ञानप्रमुच्यते महापापाक्रमुच्यते महादोषाक्रमुच्यते सर्वविद्भवति य एवं वेद इति मनिषते। ओम दे सिद्धिविनायक मूर्ति की जय, सिद्धिविनायक मूर्ति की जय, सिद्धिविनायक मूर्ति की भुवेम परमा सदस्तात् सरपरिषदति दुर्गा निविश्या देवोनितरिदाद्यग्निः रत्नोषिकमेभ्योद्वरेणु धनाद्योधा नव्यस्तदत्सि स्वाञ्जाग्ने धनुकं विप्रयस्व मुद्धिन्द्रदूभकमाय जातवेदो भावः तां मावह जातवेदो लक्ष्मीर्मनपगामिनी यस्याहिरण्यप्रभो गङ्गामो भावस्तोस्वान् विन्देयं पुरुषानघम् यस्वजित्प्रयतो भूत्वा दुर्याधाज्यमन्मघम् आवदने महाभैरवी सर्वशत्रुकर्मविध्वंसिनी परमन्रच्छेदिनी सर्वभूतरमणि सर्वभूतान्तकमूर्तिके सिद्धिविनायकमूर्तिके கந்தற்கு பல்லாண்டு போதுமே பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி சிவனே சூழ்க ஜெய் சித்திவிநாயக பெருமானுக்கு. சித்திவிநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த ஆலயத்தை நல்ல விதமாக அமைத்து தர வேண்டும் என்று லண்டன் முழுவதும் பல ஆலயங்களை அமைத்து இலங்கையிலும் பாரம்பரியமாக பல சித்திரத்தேர்களை இழந்து சிதம்பரம் போன்ற மாபெரும் புண்ணிய ஸ்தலங்களிலே எல்லாம் தன்னுடைய சிற்பசாஸ்திர வேலைகளை சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய விஸ்வ பிரம்மஸ்ரீ திரு ஜெயராஜ் அவர்களை கவர்ச்சி மக்கள் இந்த ஆலய நிர்வாகத்தினர்கள் ஆலய சிவாச்சாரியர்கள் சார்பாக வர சீக்கிரமாக சிற்பசாஸ்திர அங்க வைகல்ய சாஸ்திர முறைப்படி இவற்றையெல்லாம் விநாயகர் பெருமானுக்கு ஒரு நல்ல ஆலயத்தை அமைத்து தர வேண்டி ஆலயத்தின் சார்பாகவும்
நிர்வாகத்தினர்கள் சார்பாகவும் சிவாச்சாரியர்கள் சார்பாகவும் இங்கே வாழ்கின்ற அத்தனை மக்கள் சார்பாகவும் ஒவ்வொரு திருப்பணிக்கும் ஒவ்வொரு உபயங்களை ஏற்றுக்கொண்ட உபயகாரர்கள் சார்பாகவும் தரிசனத்திற்காக தினமும் வந்து வழிபாடாற்றுகின்றவர்கள் நல்லுள்ளம் கொண்டு நல்ல ஆலோசனைகள் வழங்கியவர்கள் இன்னும் நிதி உதவி சரீர உதவி என்று அனைத்து உதவியும் வழங்கிய அனைத்து மக்கள் சார்பாகவும் வேண்டி இப்பொழுது இந்த கும்பத்தை அங்கே அபிஷேகம் செய்து இந்த ஆலயத்தை நல்ல சிறப்பாக எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று விராட் விஸ்வ பிரம்மஸ்ரீ ஸ்ரீ ஜெயகாந்தன் அவர்களிடம் எல்லோருடைய சார்பாகவும் வேண்டி அவரை மாலை அணிவித்து கௌரவித்து அவரை பிரார்த்தனை செய்கின்றோம். ஜெய் சித்தி விநாயக பெருமானுக்கே அரோகரா. जय सिद्धि विनायक मूर्ति की जय। विघातपादपोन्मूल लीलानुभवलिप्सया वंदे मातंग भावेन क्रीडन्तं गणनायकम्. விநாயக பெருமானுடைய சித்தி விநாயகருடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் இந்த பூமி பூஜையானது சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆத்தியஷ்டிகா ஸ்தாபனம் என்று சொல்வார்கள். முக்கியமாக இந்த நாளினுடைய சிறப்பு எதற்காக என்றால் வாஸ்து நித்திரை விடும் நாள் என்பது. ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு நாள் வாஸ்துவானவர் எப்போவுமே தூங்கி கொண்டிருப்பார். அவருடைய அந்த முகூர்த்த காலம் இன்றைய தினம். முக்கியமாக இன்றைய தினம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். இந்திரோ ஜேஷ்டாமனு நட்சத்திரமேதி. முக்கியமாக சிவபெருமானே எல்லா பூதங்களும் ஹேது பூதமாக உலகத்தில் எல்லாமே கொடுக்க வல்லவராக இருந்தாலும் ஒரு அதிகாரின்னு ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. அப்போ அந்த நிதிரையோட இந்த நாளில் வாஸ்துவினுடைய ஆசீர்வாதம் நல்லா கிடைக்கிறதுக்காக இந்த முகூர்த்த லக்னத்தில் இன்னைக்கு ஜேஷ்டா நட்சத்திரம், அதுவும் உபய லக்னத்தோடு கூடிய ஒரு விசேஷமான தினம். இன்னைக்கு இந்திரன் அவர் கையில தான் நம்மளுக்கு எல்லாமே. நம்ம மழையின் மூலியமா மட்டும்தான் உலகத்தில் நம்மளுக்கு எல்லா விதமான செல்வத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட அந்த பஞ்சன்யம் என்று சொல்லக்கூடிய உலகத்திற்கு தேவையான எல்லா இன்பங்களையும் தரவல்ல அந்த இந்திரனுடைய ஆட்சியினுடைய சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். அப்பேற்பட்ட அந்த இந்திரனுடைய ஆசீர்வாதத்தோடும் முக்கியமாக இந்த தினம் சூரியன் ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய மாதம் இது. உத்தராயண புண்ணிய காலம். இதில் வரக்கூடிய இந்த கேட்ட நட்சத்திரத்தன்னைக்கு சிறவாசம். இந்த நாளில் நமக்கு எல்லோருக்கும் எல்லா வளங்களும் ஏற்கனவே 15-20 ஆண்டுகளாக ஆரம்பமாக இந்து மக்களுக்கு சிறப்பான ஒரு பணியை வாழ்வியல் தர்மத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றன இந்த ஆலயம். மேலும் ஸ்திரமாக இந்த கல்லினால் ஆகக்கூடிய இன்பமானது இன்னும் 10 சந்ததிகளுக்கு இன்னும் சூரிய சந்திரன் இருக்கிற மட்டும் இருந்து இந்த நற்பணியை உலகத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் போவார்கள். ஆனால் வந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு வாழ்வியலுடைய ஆதாரத்தை நாம் என்றும் நீக்கமர நிறைந்து அருள்பாலித்து அருள் வண்ணம் 12 மாதத்தில் செய்யக்கூடிய கடமைகளை தேவதைகளுக்கு செய்து மனித உயிர்கள் அனைத்தும் தனுகரண பூர்ண போகங்களை அனுபவிக்க அந்த உத்தமமான ஞானம் மனிதனுக்கு தேவையான எல்லா சடங்குகளையும் ஆலயத்திலே விக்கிரகங்களுக்கு செய்வார்கள். அதன் வழியே உலக மக்கள் நல்வழி மாறாது வாழ்ந்து எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த தர்மம் மனித வாழ்விலே இந்த சூரிய சந்திரன் இருக்கும் வரை இந்த ஆலயம் இருந்து இந்த பணியை செய்வதற்கு உண்டான முக்கியமாக எஷ்டி என்று சொல்வார்கள். அதாவது எஷ்டி என்றால் 3 கோல் என்று எல்லோருக்கும், அதுவும் இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே 3 கோலாக இந்த ஆலயங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன மனித வளங்களுக்கு. அப்பேற்பட்ட அந்த இஷ்டி என்றது ஒரு துவஜஸ்தம்பத்தில் வைப்பார்கள். அதனால தான் முக்கியமாக இந்த தினம் ஆத்தியஷ்டி அப்படிங்கிற ஆதி, அதாவது முதலாக ஊன்றும் ஒரு இஷ்டி. அதனால தான் ஆத்தியஷ்டிகா. அப்பேற்பட்ட இஷ்டி என்பது இந்த விசேஷமாக இந்த செங்கல்லையும் சொல்வார்கள், கருங்கல்லையும் சொல்வார்கள், கல்லுகளை அனைத்துமே. அப்பேற்பட்ட அந்த இஷ்டியானது எல்லோருக்கும் தர்மம் பெருக வேண்டும் என்பதற்காக இந்த ஆத்தியஷ்டிகா ஸ்தாபனம் 12 சூரியன் எப்படி எல்லா உயிருக்கும் 12 மாதங்களாக இருந்து உதவி செய்கின்றார்களோ அது போன்று இங்கு 12 செங்கற்கள் இருக்கின்றன. 4 வாசல்களிலே 2 பக்கமாகவும்
4 மூலைகளில் 4ஆகவும் 12 ஆதித்யர்கள் உலகத்தில் எல்லா உயிருக்கும் எல்லா இன்பங்களிலும் மகிழ்வாளித்து வருகின்றார்கள். அதனுடைய சாட்சியாக 12 ஆதித்யர்கள் நவநாயகர்கள் நவகிரகங்களே இந்த கற்களில் பூஜை செய்து அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆதியிலிருந்து அந்த சங்கல்களை எல்லாம் பதித்து அந்த சங்குகளை எல்லாம் ஸ்தாபனம் செய்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவானது இந்த மங்களமான தருணத்திலே நடைபெற இருக்கின்றன. ஆகையினால் பக்த பெருமக்கள் தங்களுடைய இன்னல்களை எல்லாம் பார்க்காமல் இன்றைய தினம் வந்து இருந்து அமைதியாக இந்த சூழலுக்கு அனைவரும் அமைதி காத்து உதவி செய்து ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு மென்மேலும் உதவி செய்யும்படி பணிவன்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு. எல்லாம் வல்ல கோட்டை சித்தி விநாயக பெருமானுடைய ஆலய பூமி பூஜை அஸ்திவார பூஜையானது நேற்றைய தினம் மாலையிலே ஆரம்பித்து இன்றைய தினமும் இங்கே சுப முகூர்த்தத்திலே அங்கே பூமியிலே மூலஸ்தானம் அமைய இருக்கின்ற பூமியிலே பூஜைகள் எல்லாம் செய்து சங்கஸ்தாபனம் சுப முகூர்த்தத்திலே செய்து இப்பொழுது இங்கே கல் அடிக்கல் நாட்டுகிறதை தொடர்ந்து இந்த கும்பங்கள் எல்லாம் அபிஷேகம் செய்து பொதுமக்கள் அதாவது சங்கு வாங்கி கொடுத்த உபய திருப்பணி செய்கின்றவர்கள் எல்லோரும் பாலாலய மண்டபத்திலே ஆலய நிர்வாகத்தினர் உங்களுக்கு சங்கு தருவார்கள். உங்களுடைய கைகளினாலே வாங்கி வந்து இங்கே கவனமாக அங்கே அந்த சங்க ஸ்தாபனத்தை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மேலும் இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் அன்போடு வரவேற்று இங்கே பல ஆலயங்களிலிருந்து பல சிவாச்சாரிய பெருந்தகைகள் எல்லோரும் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆலய நிர்வாக சபையினர் சார்பாக அவர்களை அன்போடு வரவேற்று இந்த சங்க ஸ்தாபனத்தை தொடர்ந்து எல்லோருக்கும் மதிய நேர அன்னதானம் முதலியனவெல்லாம் இடம்பெறும். அவற்றிலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டு இந்த பூமி பூஜையினுடைய சிறப்புகள் பற்றி எங்கள் எல்லோருக்குடைய பெருமதிப்புக்குரிய ஸ்ரீகர குருக்களை அவர்கள் இப்பொழுது ஆசிரியரை நல்வார்கள். நம பார்வதி பதையே மங்களநாயகன் வேத விநாயகன் சங்கடம் தீர்த்திடுவான் சங்கரி சங்கரன் மைந்தன் கணேசன் மங்களம் சேர்த்திடுவான். ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு. எல்லாம் வல்ல சித்தி விநாயக பெருமானுடைய திருவடிகளை சிந்தையிலே இருத்தி எம்பெருமான் பாதம் படிந்து இங்கே இருக்கக்கூடிய வேத மந்திரங்களை எல்லாம் ஓதி வேள்வி யாகம் வளர்த்து இந்த இடத்தை இன்னும் தெய்வீகமாக மெருகூட்டிக் கொண்டிருக்கின்ற அந்தண பெருமக்கள் அடிபணிந்து மற்றும் அடியார்களையும் போற்றி இன்றைய தினம் இவ்வாலயத்தினுடைய இந்த பூமி பூஜை அஸ்திவார ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
கொண்டு வரணும். மற்றவர்கள் மூலத்தாக்கு கல் உபயோகிக்கிறவர்கள் அவர்கள் பாலாக சென்று ஒரு கல்லுகளை பெற்று வந்து பாலத்தான் செய்யுமாறு Kita bawa time lah. Okay, ready? Okay, nanti. Guruan Satidana Sangkastana Nivel Sangkastana Muhurta Sumuhurta கம்ப பிள்ளைகளுக்கு நாட்கள் போட்டு அதன் பிற்பாடு சம்பளம் வைக்கப்படுகிறது. அதுல வந்து பக்கத்து காணிக்கு ஒரு டெலிவரி ஒன்று வந்திருக்கு, அவர் போகலாம இருக்குது. அடுத்தது வந்து ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னா ஆம்புலன்ஸோ ஃபயர் பிரிகேடோ வரையிலாது. தயவு செய்து அந்த கார்களை மூவ் பண்ணி விடும்படி கவர்மெண்ட் கற்றுக் கொள்ளப்படுது. இல்ல கனகாரணிக்கு கற்றுக்கொள்ளப்படுது. தயவு செய்து பக்கத்தில் லைனுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு, அது போகலாம் இருக்கிறோம். வா போனோன்னா ஒரு ஆள் வேற வரணும். சங்கூபியம் செய்த அடியார்கள் தயவு செய்து படியில் ஏறி இறங்கும் பொழுது அமைதி ஆறுதலாக இறங்கியோர் படி தாழ்வதை கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவசரப்பட வேண்டாம். அதில் கிட்ட ரெண்டு கொஞ்சம் ஆகல நெருக்கி கொஞ்சம்
இன்றைய தினம் கவுன்றி மாநகரத்திலேயே அழகிய இந்த தமிழ் வாழும் கிராமத்திலேயே நமது சித்தி விநாயகருக்குரிய அடிக்கல் நாட்டு வைபவம், அது சங்கு ஸ்தாபனம் என்று சொல்லப்படுகின்ற அழகிய வைபவம் இன்றைய தினம் இங்கே இடம்பெறுகின்றது. பிரதானமாக இந்த மூலஸ்தானத்துக்குரிய அடிக்கல் நாட்டும் விழா சிறப்பாக எங்கள் ஈலிங்கம்மன் கோயிலின் பிரதான குருக்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற பராதர குருக்கள் அவர்களாலும் ஏனைய வேல் விநாயகர் ஆலயத்து சிவாச்சாரியர்களாலும் இங்கே வருகை தந்து அவர்களெல்லாம் இந்த வேத பாராயணங்களை வரன்முறையாக கற்றுத்தெளிந்து அழகிய முறையில் இந்த வைபவமானது சிறப்பாகவே இங்கே விநாயகர் பெருமானுக்கு நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே எங்கள் விநாயகர் பெருமான் இந்த யூரோப்பிலேயே பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் பெருமான். இந்த சித்தி விநாயகரின் ஏனைய பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏனைய அடியவர்களது ஆதரவினையும் எதிர்பார்த்து அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த விநாயகர் பெருமானின் மகா கும்பாசத்திற்கு சிறப்பாக இடம்பெற எங்கள் விநாயகர் பெருமானின் ஆசியும் அருளும் அவர்களாக கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றோம். நன்றி. அனைத்து பிள்ளையார் அடியார்களுக்கும் வணக்கம். இன்று கோவன்றி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் புதிய ஆலயத்துக்கான அடிக்கல் நாட்டும் பூமி பூசையும் சங்குஸ்தான பூசையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெருந்திரளான மக்கள் கூடி தங்கள் உபயோகங்களை ஏற்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் கோவன்றி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் சார்பாகவும் நிர்வாக சபை சார்பாகவும் சிவாச்சாரியர்கள் சார்பாகவும் பிள்ளையாரின் திருவருளை வேண்டி விடைபெறுகின்றோம். வணக்கம். தயவுசெய்து வந்தா எல்லாரும் ரெடியா நிக்கணும். ஃபேமிலி எங்கிருந்தாலும் வைரவர் சன்னிதானத்தடி வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். MS மூர்த்தி குடும்பம். ரெண்டு பேரும் அப்படி வாங்க. இங்கே வாங்க. ஆஞ்சநேயர் சன்னிதானத்துக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஆஞ்சநேயர்ல மன்னிக்கவும் ஐயப்பன் சன்னதிக்கு அடிக்கல் நாட்டுவதற்கு நிரோஜன் பாமினி குடும்பம். இன்று 108 சங்கு ஸ்தாபனம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காலை 9 மணி முதலிலிருந்து இட்ட வரைக்கும் மிக பெருந்திரளான பக்தர்கள் ஆலயத்துக்கு வந்து மிக சிறப்பாக அந்த சிறப்பான வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்று மிக ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் எமது ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு 108 கும்பாபிஷேகம் மற்றும் அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம். ஐரோப்பிய
ஐரோப்பா கட்டத்திலேயே மிகப்பெரிய பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய எங்களோட கவர்னரை சித்தி விநாயகர். அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியான பிள்ளையாருக்கு வந்து கருங்கல்லாலான விக்கிரகம் வைத்து கட்டிடம் கட்டி அவருடைய இடத்தை ஒழுப்பி எல்லாவற்றையும் செய்யறதுக்காக இந்த சங்குஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய பூமி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா அடியவர்களுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் நிறைவான வாழ்வும் கிடைக்க வேண்டும் என்று இந்த சித்தி விநாயகரை நான் வேண்டிக்கிறேன் இந்த வேளையில். அதை விட எல்லாருக்குமே தெரியும், ஒரு வீடு கட்டணும் என்று சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அத்திவாரம் சரியாக இருக்கணும். அதே போல் இந்த சித்தி விநாயகருக்கும் இன்றைக்கு அத்திவாரத்துக்கு கல்லுகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடியார்களும் தங்கட கையால் செங்கல் எல்லாம் வச்சு சங்கும் 108 சங்கு வந்து பிள்ளையாருக்கு அடியில் வைபட போகுது. வைக்கிற அத்தனை அடியார்களுடைய 108 சங்கும் வைக்கிற அத்தனை அடியார்களுடைய நிறைவான வேண்டுதல்களும் இத்தருணத்தில் நிறைவேற வேணும். எவ்வளவு சீக்கிரம் நிறைவேறுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற வேணும். அதே மாதிரி பிள்ளையாருடைய கருங்கல்லாலான மூலஸ்தாபனம் முதற்கொண்டு சுத்தவர பரிவார தெய்வங்களுடைய விக்கிரகங்களும் இடங்களும் சீக்கிரமே நடைபெற வேண்டும் என்று இத்தருணத்தில் வேண்டிக் கொண்டு விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். இதில் யார் தெரிஞ்சாக்கள் வரீனா? ஐயா முடிய போதுங்க. வாங்க. दुरिताद्यग्निः तामग्निवर्णां तपसार्चनन्तीं वैरोधने नमस्ते गणपतये त्वमेव शुद्धक्षं तत्त्वमसीं त्वमेव केवलं दर्दासीं त्वमेव सर्वं कल्पिनं ब्रह्मासीं त्वं साक्षादात्मासि नित्यं श्रुतं वश्मीं सत्यं वश्मीं अवध्वं माम् अववक्तारम् अवस्रोदारम् अवदादारम् अवदादारम् अवानुसानवदृश्यम् अववस्ताद्दारम् अवपुरस्तारम्
अबोधरात्तारिं अवचोर्वात्तारिं सर्वरोमां बागिबागी समन्तारि वैवाङ्घयस्वं चिन्मयः भूमिर्भूम्याद्यौ अन्तरिक्षं महित्वाम् वस्तेरेभ्यदिदेदमन्नानमन्नाप्यायङ्गो प्रश्निरग्नमेरसनन्मातरं पुनः इदरञ्ज प्रियं सुधाः शान्ति शान्ति शान्ति